ஹைப்பா, இன்னைக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம. இது வந்து எல்லா ஆர்கானிக் ஷாப்லேயும் கிடைக்கிது. நான் இந்த வாட்டி ஆன்லைனில் வாங்கலை, வீட்டுக்கிட்ட இருக்க ஆர்கானிக் ஷாப் போய் தான் வாங்கினேன். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆனால் 2 ஸ்டெப், அதாவது மருதாணி போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு இது போடுற மாதிரி. ஆனால் வந்து 100% ஹெர்பல் இது. இதை பற்றி என்னென்ன எப்படின்னு பார்க்கலாம் நம்ம, வாங்க. இது நேம் வந்து ஷெல்ட்ரா சாரா நேச்சுரல் ஹேர் டை, நேச்சுரல் பிளாக்கு, இண்டிகோ பவுட்ரு இருக்குது இதில். அப்புறம் வந்து ஹென்னா பவுடர் இருக்குது. எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் வந்து 2 பேக்கிங்காக இருக்கும். இது போட்டிருக்கு பாருங்கள், நேச்சுரல் சேஃப் டையிங் வெஜிடபிள் ஹேர் டை, கூல் ஸ்கால்ப், நேச்சுரல் லுக்கு. கெமிக்கல் எதுவுமே கிடையாது, பார்த்துக்குங்க. பிபிடி இல்லை, அமோனியா இல்லை, சைடு எஃபெக்ட் இல்லை, ஹேர் லாஸும் இல்லை. சரி, இப்போ இது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? இப்போ இது உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். 2 கவர் இருக்குது, ஹெட் கவர் இருக்குது, அப்புறம் ஹென்னா பவுட்ரு இருக்குது. 100% பியூர் நேச்சுரல் ஹென்னா. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது வந்து 3 hours முன்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அடுத்த ஸ்டெப் வந்து பிளாக்கு, நேச்சுரல் இண்டிகோ பவுட்ரு, அதுவும் 100% பியூர். சரி, இப்போ இது 2 தான். நம்ம ஹென்னாவை மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் இது கூட ஹெட் கவர் இருக்குது, க்ளவுஸ் இருக்குது. நம்ம வந்து இந்த ஹென்னாவை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 ஸ்டெப் தான். தலையில் கண்டிப்பாக ஆயில் இருக்கக்கூடாது. நான் இன்றைக்கே ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு நாளைக்கு தான் போட போகிறேன். ஹென்னாவை வந்து இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த வீடியோ வந்து நான் நைட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். காலையில் ஒரு 6 o'clock மிக்ஸ் பண்ணோம்னா 9 o'clock போட்டுடலாம். 9 o'clock போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ப்ளைன் 2 hours கழிச்சு ப்ளைன் வாஷ் பண்ணணும். நீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று வேணானாலும் நம்ம பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது தமிழ் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கு. நம்ம வந்து தமிழில் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். எப்படி பயன்படுத்தலாம், நரைமுடியை கருமையாக்குதல், இப்போது எல்லாமே வருது. ஃபஸ்ட்டு வந்து ஹென்னா பவுடரில் போதுமான அளவு தண்ணீர் சேர்த்து குழைத்து சுமார் 3லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். அப்போ நைட்டே கூட மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுதான் நம்ம நார்மலாக ஹென்னா போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடணும். கண்டிப்பாக ஹென்னா போட்டுட்டு ப்ளைன் வாஷ் தான் பண்ணணும். ஆனால் ஹென்னா போடுறதுக்கு முன்னாடி ஷாம்பு வாஷ் பண்ணணும். நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா ஆர்கானிக் ஷாப், உங்கள் வீட்டுக்கிட்ட என்ன ஆர்கானிக் ஷாப் இருக்கோ அங்கே வந்து இது கிடைக்கிது. எப்படி பண்ணணும்னு போட்டிருக்கு. ஸ்டெப் 2 எப்படி பண்ணணும்னு போட்டிருக்கு. சரி, இப்போ வந்து நான் வந்து இதை நைட்டே மிக்ஸ் பண்ணி வச்சிட போகிறேன். வாங்க இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து எவ்வளோ வெள்ளை முடி இருக்குன்னு பார்க்கலாமா? நல்லா ஷாம்பு வாஷ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக மருதாணி போடணும், இந்த அவுரி போடணும்னா ஷாம்பு வாஷ் தான் பண்ணணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நினைக்காதீங்க. நமக்கு அதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. ஒயிட் ஹேர் எவ்வளோ இருக்குது பார்க்கலாம். இதோட ரேட் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். இதோட ரேட் வந்து 130 ரூபா, 130 rupees. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆர்கானிக் ஷாப்பில் இந்த பிராண்ட் கிடைக்கும். நீங்கள் ஆன்லைன் அந்த இதுலேயும் நீங்கள் வந்து செப்டோ அந்த மாதிரி இதுலையாவது அமேசான்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நான் ஆர்கானிக் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அந்த பேப்பரில் போட்டிருந்தபடி ஹென்னாவை கட் பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே இந்த மாதிரி கவர் இருக்குது. டீ டிகாஷன், காப்பி டிகாஷன், இரும்பு பாத்திரம் எதுவுமே இல்லை. நார்மல் வாட்டரில் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இதை வந்து வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி 3 to 8 hours வச்சுருங்க. அப்புறம் போடுங்கன்றாங்க. இப்போ இதை நல்லா இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம். அப்போ தான் அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். ஆனால் எப்போவுமே நம்ம வந்து பேக்கெட் போடும்போது, ஹென்னா போடும்போது ரொம்ப சீக்கிரம் காய விடக்கூடாது. காயாமல் இருக்கிறதுக்காக தான் ஹெட் கவர் கொடுக்குறாங்க. அதனால் ஹென்னா போட்டுட்டு நல்லா அதோட ஈரம் வந்து கொஞ்சம் இருந்தால் தான் நல்லா டார்க் கலர் கிடைக்கும் நமக்கு. இப்போ கூட கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு கவர் வச்சு மூடி ஓரமாக வச்சிடலாம். சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. மாதிரி ஒரு கவரை வச்சு க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். ஹாய்ப்பா, குட் மார்னிங். 5:45 40 ஆகுது.
இப்போ வந்து அந்த மருதாணி நேற்று கலக்கி வச்சோம் இல்லையா, அதை போட்டுடலாம். வாங்க அது என்ன ஆச்சுன்னு திறந்து பார்க்கலாம். காலையிலேயே போட்டால் தான் ஒரு 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் கழித்து நம்ம அவுரி பொடி போட முடியும். சப்போஸ் டைம் இல்லைன்னா அவுரி பொடி நாளைக்கு தான் போடணும். வாங்க மருதாணியை பார்ப்போம் முதல்ல. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இதை தலைக்கு அப்ளை பண்ணிட வேண்டியதுதான். ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த ஹெட் கவரை தலையில் அப்ளை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து கரெக்டாக ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து வாஷ் பண்ண போகும்போது சொல்கிறேன். ப்ளைன் வாஷ் தான் பண்ணணும், ஷாம்பு போடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும், ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணதுக்கப்புறம் மருதாணி போடணும். மருதாணி போட்டு ஹெட் கவர் போடணும். ஹெட் கவர் போட்டுட்டு ப்ளைன் வாஷ் பண்ணணும். ப்ளைன் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அவுரி பொடியை மிக்ஸ் பண்ணி போடணும். அப்போவும் அவுரி பொடி மிக்ஸ் பண்ணி 2 ஹவர்ஸ் கழித்து வாஷ் பண்ணும்போதும் ஷாம்பு போடக்கூடாது. ப்ளைன் வாஷ் தான் பண்ணணும். 2 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சுப்பா. இப்போ வந்து கிட்டத்தட்ட 5:46 கிட்ட போட்டு முடித்தேன் நான். இப்போ வந்து 8 o'clock ஆகுது. வாஷ் பண்ண போகிறேன். கிச்சன் சிங்க்கில் தான் வாஷ் பண்ண போகிறேன். கிச்சன் சிங்க்கில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையரில் முடி வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அவுரி பொடியை போட்டுடலாம். அப்போ தான் வாஷ் பண்ண சரியாக இருக்கும். வாங்க வாஷ் பண்ணிடலாம். சூப்பராக வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அவுரி பொடி போட்டுடலாம். சூப்பராக காஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலர் தான் இருக்குது, தெரியுதா? இப்போ வந்து நம்ம காஞ்சிருச்சு, 90% காஞ்சிருச்சு. லைட்டாக இங்கே மட்டும் லைட்டாக ஈரமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அவுரி பொடியை மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். அடுத்த ஸ்டெப் மிக்ஸ் பண்ணியாச்சு. கையில் க்ளவுஸ் போட்டுட்டு போட ஆரம்பிக்க வேண்டியது தான். சூப்பராக அப்ளை பண்ணியாச்சு. 2 ஹவர்ஸ் கழித்து ப்ளைன் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா. 2 ஹவர்ஸ் ஆச்சுப்பா. லைட்டாக பர்பிளாக மாறி இருக்கு பாருங்க. இப்போ வாஷ் பண்ண போக வேண்டியது தான். பிளைன் வாஷ் தான் பண்ணணும். நான் திரும்ப சொல்றேன், ஷாம்பு வாஷ் பண்ணக்கூடாது. மறந்து போய் கூட ஷாம்பு வாஷ் பண்ணிடாதீங்க. பண்ணீங்கன்னா போட்டதே வீணு. ஒரு நாளைக்கும் ஷாம்பு வாஷ் வேணாம், நாளைக்கு ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம். ஆயில் வச்சுட்டு ஷாம்பு வாஷ் பண்ணா இன்னுமே நல்லா இருக்கும். வாங்க வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான்ப்பா, சூப்பரா பிளைன் வாஷ் பண்ணியாச்சு. கண்டிஷனர்லாம் போடலை. எப்படி இருக்கு பாருங்க, ஒரு மாதிரி டார்க் க்ரீனா இருக்கா. இது வந்து புதுசாக போடுறவங்க ரெகுலராக போட உங்களுக்கு நல்லா பிளாக் கிடைக்கும். வச்சுப்பேன், ஏன்னா கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது இப்போ அவ்வளோதான்ப்பா, சூப்பராக எனக்கு வந்து நல்லாவே கவர் ஆயிடுச்சு பாருங்கள், தெரியுதா? அவ்வளோதான்ப்பா, நீங்களும் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. 2 டைம்ஸ்ன்றதுனால ஹெர்பல் தான் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. அவ்வளோதான்ப்பா, தலை காஞ்சி எல்லா வேலையும் முடிஞ்சு பின்னியும் போட்டாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.